வைத்து தங்க சங்கிலியை பறிப்பது போல் தோட்ட தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு கையெழுத்து வாங்குவதாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டி. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனது வீட்டில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் கூறுகையில், பிபிடிசி என்ற தனியார் நிறுவன ஒப்பந்த காலம் 2028ஆம் ஆண்டுடன் முடிவதாக கூறி, ஜூன் 14ஆம் தேதிக்குள் விருப்ப ஓய்வு கடிதத்தில் அனைத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் கையெழுத்திட வேண்டும். இல்லையெனில் தொழிலாளர்களின் குடியிருப்புகளுக்கு மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் துண்டிக்கப்படும் என தொழிலாளர்களை நிர்வாகம் மிரட்டி தற்பொழுது வரை அச்சுறுத்தி கட்டாயப்படுத்தி ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களிடம் நிர்வாகத்தால் விருப்ப ஓய்வு கடிதத்தில் கையெழுத்து பெறப்பட்டுள்ளது. கையெழுத்திட்டவர்கள் அடுத்த 45 நாட்களுக்குள்ளாக தங்களது வாழ்விடங்களை காலி செய்து மலைப்பகுதியை விட்டு வேற இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும், கையெழுத்திட மறுக்கும் மீதமுள்ள தொழிலாளர்களை அவர்கள் வேலை செய்யும் இடங்களுக்கு சென்று தனித்தனியே அனைவரையும் தனிமைப்படுத்தி தினந்தோறும் அழைத்து கையெழுத்திடுங்கள், இல்லை என்றால் உங்களை வேறு காட்டிற்கு மாற்றிவிடுவோம் என மிரட்டி அச்சுறுத்தி இருக்கின்றனர். இதனை புதிய தமிழகம் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும், மேலும் இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் எனவும், தொழிலாளர்கள் சட்டவிரோத செயலாகும். அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மிகுந்த அச்சத்திலும் மன உளைச்சலிலும் பாதுகாப்பற்ற நிலையிலும் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அங்குள்ள தோட்ட தொழிலாளர்கள் 4-5 தலைமுறைகளாக மாஞ்சோலையில் குடியேறி பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களில் பலருக்கு தங்களது சொந்த ஊர் எதுவென்று கூட தெரியாத நிலப்பகுதிக்கு வந்தால் வசிக்க ஒரு சதுரடி நிலம் கூட சொந்தமாக கிடையாது. தேயிலை தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் அவர்களுக்கு தெரியாது. இந்த நிலையிலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் 600க்கு மேற்பட்ட குடும்பங்களை அவர்களின் வாழ்விடங்களை முற்றுமாக முடக்கி அடித்து வெளியேற்ற முயற்சிப்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல என்று தெரிவித்தார். மேலும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் கோரிக்கை வைத்துள்ளதாகவும், நாளை கோவை வருகை தரும் தமிழக முதல்வரிடம் இது சம்பந்தமாக மனு அளிக்க இருப்பதாகவும், தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறித்து பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ் மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ், சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏறக்குறைய 200 வருடங்களுக்கு மேலாக தேயிலை, காப்பி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஏறக்குறைய 10லிருந்து 15 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இதில் தேயிலை தோட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய களக்காடு மொண்டந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை. அந்த தேயிலை தோட்டங்கள் பின்பு 99 வருட குத்தகைக்காக பிபிடிசி, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மகள்வழி பேரன் நுசில்வாடியா அவர்களை தலைவராக கொண்ட பிபிடிசி நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டது.